குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் வீட்ல பத்திரமா சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கீங்களா? உங்களை இந்த பைபிள் ஸ்கூல் வீடியோ மூலமா திரும்பி சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் எங்களெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் தானே? ஆமா, அப்படிதான் நாங்க இயேசுப்பாக்குள்ள விசுவாசிக்கிறோம். இன்னைக்கும் நமக்கு பைபிள் ஸ்கூல்ல நம்ம இயேசுப்பாவை ஆராதிக்க போறோம், கதை கேட்க போறோம், நம்ம மெமரி வேர்ட்ஸ் படிக்க போறோம், நம்ம ஜெபிக்க போறோம். அப்படின்னு நம்மளுடைய டைமை நம்ம என்ன பண்ண போறோம்? இயேசுப்பா கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஓகே குட்டீஸ், அதெல்லாம் முன்னாடி நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன் போன வாரம்? ஆமா, உங்க டைம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தா தானே. உங்க மம்மி டாடிலாம் உங்களை பத்தி ரொம்ப நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாங்க. அதை எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்றதா இருந்துச்சு. இன்னும் என்ன பண்ணணும், நீங்க அதே மாதிரி நிறைய ஏசப்பா பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க ஏசப்பா கூட உங்க டைமை நீங்க ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன் தெரியுமா? ஏசப்பாக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? நீங்க ஏசப்பா கிட்ட நிறைய ஜோக் பண்ணணும், நிறைய ஏசப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் பெஸ்ட் டைம். ஓகேவா? ஓகே குட்டீஸ், நம்ம அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? ஆமா, இன்னைக்கு ஸ்டோரியில என்ன சொல்ல போறாங்க, என்ன வசனம் படிக்க போறோம் அப்படிலாம் சொல்லி உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு தானே? அதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம போய் கொஞ்ச நேரம் இயேசுப்பாவை ஆராதிச்சுட்டு வருவோமா? லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. Hello குட்டீஸ், praise Lord. It's worship time. எங்களோடு சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வாங்களா? பரிமள தைலமும் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமும் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசலை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இனியில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலித்திடும் நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். மகிழ்வோம் மகிழ்வோம், தினக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பாகலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த
இந்த பார்கலத்தின் சொந்தக்காரர் அவர், என்னுள்ளின் சொந்தமானார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாகலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தம். இந்த பாகலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாகலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாகலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினாக மகிழ்வோம் இயேசுராஜனும் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினாக மகிழ்வோம் இயேசுராஜனும் சொந்தமாகினார். இந்த பார்கலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்கலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஹல்லேலூயா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? போன வாரம் யோசேப்பு கதை கேட்டீங்களா? சிஸ்டர் சொன்னாங்க தானே, சூப்பராக இருக்குதா? என்ஜாய் பண்ணீங்களா? சரி சரி, அது என்ன சொன்னாங்க சிஸ்டர்? என்ன சொன்னாங்க? ஆமாம், யோசேப்பு எங்கே இருக்கிறான்? இப்போ சிறைச்சாலையில் தானே இருந்தான். அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு 2 பேர், முக்கியமான 2 பேர் வந்தாங்க தானே. யார் யாருன்னு சொன்னாங்க? ஒருத்தர் யாரு? பானபத்திரக்காரன். இன்னொருத்தர் யாரு? சுயம்பாகி. அப்படித்தானே? பட்லர். இன்னொருத்தவங்க யாரு? பேக்கர். 2 பேர் இருந்தாங்க தானே. அவங்க தான் கண்ட கனவை யாருக்கு சொன்னாங்க? யோசேப்பு கிட்ட சொன்னாங்க. அதனுடைய அர்த்தத்தை யோசேப்பு சொன்னா தானே. ஆமா, அப்படியே அந்த சொன்ன கனவு அப்படியே நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறிச்சு. அப்படித்தானே? இப்போ பானபாத்திரக்காரனுக்கு என்னாச்சு, அதே மாதிரி சுயம்பாக்கிக்கு என்னாச்சு அப்படின்னு சொன்னாங்க தானே. சுயம்பாக்கி என்னாச்சு, அந்த கனவு கண்டபடியே அவன் தூக்கில போட்டாங்க. பானபாத்திரக்காரன் மட்டும் என்ன, பார்வோனின் அரண்மனைக்கு மறுபடியும் பானபாத்திரக்காரனுடைய அதிகாரியா போயிட்டான். சரிங்களா? சரி, இப்போ அதனுடைய அதே மாதிரி என்ன சொன்னான் யோசேப்பு பானபாத்திரக்காரன்ட்ட? நீ எனக்கு உதவி செய்யணும். நீ இந்த அர்த்தம் உனக்கு நான் சொல்லியிருக்கேன் தானே. நீ வாய்ப்பு கிடைக்கும் போது நீ போய் என்னை மறந்துடாத. நீ வெளியில போனதுக்கப்புறம், அரண்மனைக்கு போனதுக்கப்புறம் என்னை மறந்துடாத. நீ ஞாபகம் வச்சு எனக்கு உதவி செய்யி அப்படின்னு சொல்லியிருந்தான் தானே. ஆமாம். சரி, என்ன நடந்துச்சு? அவங்க வெளியில போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? சரி, ஓகே பார்க்கலாம். இப்போ என்னன்னா, யோசேப்பு மட்டும் எங்க இருக்கிறான்? சிறைச்சாலையிலேயே தான் இருக்கிறான். அப்படித்தானே? நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. அவனை விடுவிக்க யாருமே இல்லை. ரொம்ப சோர்வடைகிறான். நினைச்சு பார்க்குறான். சரி, வர்றவங்க எல்லாருமே
வந்து வந்து சிறைச்சாலைக்கு வர்றாங்க, வெளியில் போகிறாங்க. ஆனால் எனக்குன்னு எதுவுமே வழியே பிறக்கலையே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவனுடைய காலங்கள் போய்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அவன் என்ன பண்ணலை, தேவனை துதிக்கிறதுக்கு மறக்கவே இல்லை. எப்பவும் தேவனை துதிச்சுக்கிட்டே இருந்தான். அப்போ இது 2 வருஷம் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த எகிப்து தேசத்தில் ஒரு ராஜா பார்த்தானே, அவர் யாரு, பார்வோன் அப்படித்தானே. அந்த பார்வோனுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் தூங்கும்போது கனவு எல்லாருமே நமக்கு வரும் தானே, அதே மாதிரி அந்த பார்வோன் ராஜாவுக்கும் சொப்பனம் வருது. அது என்ன சொப்பனம் அப்படின்னா, ஒரு நதி பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு, நதி ஓரத்தில் நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்துட்டு இருக்கும் போதேவும் அந்த நதிக்குள்ளே இருந்து ஒரு 7 பசுக்கள், பசுனா என்னது, மாடு, பசு மாடு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பசு மாடு தான். நல்ல அழகா, நல்ல புஷ்டியா, நல்ல கொழுகுன்னு, புஷ்டின்னு என்னது, நல்ல கொழுன்னு, நல்ல குண்டா கொழுன்னு இருக்கிறது தானே புஷ்டின்னு சொல்லுவோம், அப்படித்தானே. அந்த 7 அழகான பசுக்கள் வந்து எங்கேருந்து வருது, அந்த நதிக்குள்ள இருந்து வந்து அந்த அங்கே இருக்கிற புற்களை எல்லாம் என்ன பண்ணுது, சாப்பிடுது. இப்படி பார்த்துட்டு இருக்கும் போதேவும் அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னா, இன்னொரு 7 மாடுகள் ரொம்ப அழுக்கு பிடிச்சி, ரொம்ப மெலிஞ்சு, பார்க்கறதுக்கே அருவருப்பா இருக்கிற மற்றொரு 7 பசுக்கள் வந்து அந்த நதிக்குள்ள இருந்து வருது. வந்து என்ன பண்ணுது, அங்க இருக்கிற புல் மேய்ஞ்சிட்டேவும் அந்த 7 பசுமாடு அழகா இருக்கும்னு சொன்ன இல்லையா, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வெளியில வந்துச்சு இல்லையா, அந்த 7 பசுமாடுகளையும் இந்த அவலட்சணமான ரொம்ப அசிங்கமா இருக்கிற மற்ற 7 பசுமாடு என்ன பண்ணுது, பீறி போட்டுருச்சு, அதாவது கொண்டு போட்டுருச்சு. சரிங்களா. இப்படி காலிட்டு இருக்கும் போதேவும் அவருக்கு டக்குன்னு என்னாகுது, விழிப்பு வருது. ஓ, நம்ம இவ்வளோ நேரம் கனவு கண்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி சரி ஓகே மனசை தேத்திக்கிட்டாரு, கனவு தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்குறாரு. தூங்கும்போது அதே மாதிரி இன்னொரு கனவு வருது. அது இன்னொரு கனவு என்னன்னா, ஒரே ஒரு செடியில சொல்லுவாங்க இல்லையா, ஒரே ஒரு செடியில ஒரே தாள், அதுல இருந்து 7 கதிர்கள் வந்து இப்போ கோதுமையே இருக்குன்னு வச்சுக்கோங்க, 7 பிரிவா நல்லா விளைஞ்சு நல்லா முற்றி போய் நல்லா இருக்குது. அதுக்கு பக்கத்துல இன்னொன்று வந்து என்னன்னா, பதர் செடிப்பாங்க இல்லையா, அதுலேயே ரொம்ப களை செடிங்கிற மாதிரி பதர் செடி, அந்த அதுலேயும் 7 அந்த செடி வந்து இருக்குது. ஒரே செடியில 7 பதர்கள் வந்து இருக்குது. அந்த பதர்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த நல்லா விளைஞ்சு நல்லா முற்றி இருக்கிற இந்த கதிரை வந்து அது வந்து அழிச்சு போட்டுருது. இப்படி அவர் கனவு கண்டு டக்குன்னு அதிர்ச்சியில் என்ன பண்ணுறாரு, முடிச்சிடுறாரு. அப்புறம் மறுபடியும் அவர் நினைக்கிறாரு, ஐயோ மறுபடியும் நம்ம கனவு தான் கண்டுக்கிறோம், நல்ல வேலை அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் ஒரு கெட்ட கனவு மாதிரி தானே. ஒரு நல்ல பயிரை வந்து இன்னொரு ஒரு மோசமானது வந்து அழிச்சு போடுதுன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் மாட்டுக்கதை, பசு மாட்டுக்கதை இப்படி தான் இருக்குது. உடனே மனசு ஒரே குழப்பமாக இருக்குது, தூக்கமே வரல. காலையில் எந்திரிச்ச உடனே எங்கே போகிறாரு, நேராக எங்கே போகிறாரு, அரண்மனைக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு யாரெல்லாம் கூப்பிடுறாரு தெரியுமா, சாஸ்திரிகளை கூப்பிடுறாரு, மந்திரவாதிகளை எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி நான் கனவு கண்டேன், எனக்கு நீங்கள் அதனுடைய அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த சகல சாஸ்திரிகளும் அந்த மந்திரவாதிகளும் என்ன சொல்கிறாங்க, சொல்லுங்க ராஜா, நாங்கள் எங்களுக்கு தெரியாததா, நீங்கள் சொல்லுங்கள், எந்த கனவாக இருந்தாலும் எங்களால் சொல்ல முடியும், நீங்கள் சொல்லுங்கள், கனவை மட்டும் சொல்லுங்கள், அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்கிறார், ராஜா, பார்வோன் ராஜா தான் கண்ட கனவை அப்படியே சொல்கிறாரு. 7 நல்ல பசுக்களை வந்து ஒரு அவலட்சணமான மற்ற 7 பசுக்கள் வந்து கொண்டு போகுது. அதே மாதிரி நல்ல ஒரே செடியில் முளைச்ச 7 அந்த முற்றிய கதிர்களை வந்து மற்றொரு பதராக இருக்கிற கதிர்கள் 7 கதிர்கள் வந்து அழிச்சு போடுது. இப்படி இதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. உடனே அந்த மந்திரவாதிகளும் அந்த சகல அந்த மற்றவங்களா இருக்காங்களே யோசிக்கிறாங்க, இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு. அப்படியே தந்திரம் எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால அதுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்கவே முடியலை. ராஜா ரொம்ப சோகமாயிறாரு. ஐயோ, ஒருத்தராலையும் இதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியலையா, அர்த்தம் சொல்ல முடியலையா அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு. இதையெல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு அந்த அரண்மனையில் யார் போயிருக்கிறா, பானபாத்திரக்காரன் இருந்தா இல்லையா, அந்த பானபாத்திரக்காரன் பார்த்துட்டு இருக்கிறான். பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் அவனுடைய தவறை உணர்றான். என்னன்னு யோசேப்புக்கு வாக்கு கொடுத்துருக்கான் தானே, நான் வந்து அரண்மனை போன
நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா, நீங்கள் வந்து என்னையவும் சுயமாக்கியவும் சிறைச்சாலையில் நாங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் சிறைச்சாலையில் அடைச்சிங்க இல்லையா? அப்போது எங்களுக்கு 2 பேர்த்துக்குமே கனவு வந்துச்சு, சொப்பனம் கண்டோம். அந்த சொப்பனத்துக்கு அங்கே சிறைச்சாலையில் ஒரு எபிரேயம் ஒரு இளைஞன் வந்து இருக்கிறான். அவன் வந்து அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னான். அந்த சொப்பனத்தில் நாங்கள் என்ன கண்டோமோ அதுபடியே நடந்துச்சு. அவன் வந்து எந்த சொப்பனம் இருந்தாலும் அவன் வந்து அதனுடைய அர்த்தத்தை சொல்லிடுவான். அவன் பேர் யோசேப்பு அப்படின்னு நம்மளுடைய தலையாரி வீட்டில் தான் அந்த சிறைச்சாலையிலேருந்து தான் இருக்கிறான். நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவன் வந்து சொல்லுவான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. சரி ஓகே, நமக்கு ஒரு எப்படினாலும் நமக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படினாலும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆள் அனுப்பி விடுறாங்க. உடனே அந்த காவலாளிகள் வந்து யோசேப்பை கூப்பிட்றாங்க. யோசேப்பு யோசேப்பு என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் தேவனை துதிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இந்த யோசேப்பு சொல்றான். சரி சரி, உன்னைய ராஜா பார்வோன் ராஜா உன்னைய பார்க்கணும்னு சொல்றாரு, கூப்பிடுறாரு, நீ உடனே கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரு பயம். ஐயோ, நான் எந்த தப்பும் பண்ணலையே, இந்த நாட்டு ராஜா நான் என்னை கூப்பிடுறாரே, நான் என்ன பண்ணுவேன், நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணு, நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நல்ல விஷயமா தான் இருக்கும், சீக்கிரம் கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றான், ஜெயிலுக்குள்ள ரொம்ப சோகமா தாடியெல்லாம் வளர்த்து அவன் ரொம்ப சோகமா பழைய ட்ரெஸ் போட்டு இருந்தான். உடனே இவங்க என்ன பண்றாங்க, நல்லா ஷேவ் பண்ணி விட்டு நல்லா குளிச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு என்ன பண்றாங்க, ஜம்முன்னு ஒரு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போற மாதிரி என்ன பண்றாங்க, அவனை கூட்டிட்டு போறாங்க, அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாங்க. அரண்மனைக்கு போன உடனே அங்க இருக்கிற அந்த மந்திரவாதிகளும் சகல சாஸ்திரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ஏளனமா பாக்குறாங்க. இவனா, நான் கூட ஒரு பெரியவர் இல்லை பெரிய ஆளா இருப்பாரு, அவர் தான் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல போறாருன்னு நினைச்சேன். பொடி பையனா இருக்கிறான், இவனுக்கு போய் இவன் போய் நம்ம ராஜா சொன்ன கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லிடுவானா இவன் அப்படின்னு ஏளனமா அவங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. உடனே ராஜா வந்து அவன் வந்த உடனே சொல்றாரு, உன் பேர் தான் யோசேப்பா அப்படின்னு. ஆமா ராஜா, என் பேர் தான் யோசேப்பு. எங்கிருந்து வந்திருக்கிற? நான் எபிரேய தேசத்துல இருந்து வந்திருக்கிறேன். சரி ஓகே, உன்னைய பத்தி நான் கேள்விப்பட்டேன், நீ எந்த சொப்பனம் கண்டாலும் அதுக்கு அர்த்தத்தை சொல்லிடுறியாமே, அப்படியா, உண்மையாவா? நான் அல்ல ராஜாவே, அந்த சொப்பனத்துக்கு நான் அர்த்தம் சொல்ல மாட்டேன், நான் துதிக்கிற என் தேவன் தான் எனக்கு வந்து அந்த அர்த்தத்தை சொல்லுவாரு அப்படின்னு சொல்றான். அப்படியா, சரி ஓகே, நான் வந்து ஒரு 2 சொப்பனம் கண்டிருக்கேன், அதுக்கு நீ வந்து அந்த அந்த அர்த்தத்தை உன் தேவன் வந்து எனக்கு சொல்றாரான்னு பார்க்கலாம், நீ சொல்லு அப்படின்னு. சரிங்க ராஜாவே, உங்களுடைய சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு நான் இல்லை, என் தேவன் உங்களுக்கு பதில கொடுப்பாரு அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே, நான் என்ன கனவு கண்டேன்னா, ஒரு நதி பக்கத்துல நான் நின்றுட்டு இருக்கிறேன், இருக்கும்போது ஒரு 7 பசுக்கள் வந்து அந்த நதிக்குள்ள இருந்து அழகா இருக்கு, வந்தவா 7 பசுக்களும் நல்லா கொழுன்னு நல்லா புஷ்டியா அழகா இருக்குது. அது நதிக்குள்ள இருந்து வெளியில வருது, வந்து அங்க இருக்கிற புற்களை எல்லாம் சாப்பிடுது. அப்படி சாப்பிட்டு இருக்கும் போதே இன்னொரு மற்ற 7 அவலட்சணமான ரொம்ப கேவல அசிங்கமான மற்ற 7 பசுக்கள் வந்து வெளியில வருது. அது என்ன பண்ணுது, இந்த அழகா இருக்கிற பசுக்களை எல்லாம் அடிச்சு சாப்பிடுது. அப்படி சாப்பிடல. இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ ஒரு சாப்பாடு பசியோட இருக்கும்போது நமக்கு சாப்பிட்டோன்னு என்ன ஆயிரும், வயிறு கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைச்ச மாதிரி இருக்கும், நல்லா புஷ்டியா இருக்கிற மாதிரி இருக்கும் தானே. ஆனா அந்த 7 மாடுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அந்த மாடுகளுக்கு என்ன ஆகல, ஒரு புஷ்டியாவே ஆகலாம், இன்னும் அசிங்கமாவே தான் இருந்துச்சு. அந்த சாப்பிட்டங்கிறதுக்கு அந்த ஒரு அறிகுறியே இல்லை. அப்புறம் இதே மாதிரி இன்னொரு கனவு வந்துச்சு. என்னன்னா, ஒரே செடியிலேருந்து ஒரு 7 கதிர்கள் வந்து இருந்துச்சு, அழகா நல்லா விளைஞ்சு அறுவடை செய்யற அளவுக்கு இருந்துச்சு. அந்த அறுவடை செய்யும் போது, அறுவடை செய்யறதுக்கு முன்னாடியே பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஒரு பதரான 7 கதிர்கள் வந்து அதை வந்து அழிச்சு போட்டுருது. இதுதான் என் கனவு, நீ சொல்லு, உன் தேவன் உனக்கு பதில் சொல்றாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த பார்வோன் ராஜா யார்கிட்ட சொல்றாரு, யோசேப்பு கிட்ட சொல்றாரு. உன்னை இந்த யோசேப்பு சொல்றான், இவ்வளவுதானா, என் ஆண்டவர் வந்து என்ன வெளிப்படு, நான் துதிக்கிற தேவன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த 7 பசுக்களும் எதை குறிக்குதுன்னா 7 வருஷங்களை குறிக்குது. அந்த 7 வருஷங்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப பசுமையா இருக்கும், ரொம்ப செழிப்பா வளமானதா இருக்கும். அந்த 7 வருஷங்களும் ரொம்ப வளமானதா இருக்கும். அடுத்து வர்ற அந்த அவலட்சமான 7 பசுக்கள் எதை குறிக்குது அப்படின்னா
பண்ணாங்கன்னா இந்த 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 7 வருஷம் ரொம்ப கொடிதான பஞ்ச காலங்கள் வரும். அந்த பஞ்ச காலத்துல என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் அந்த பதர்களும் எப்படி ஒரே செடியில 7 முற்றிய கதிர்கள் இருக்குதோ அதுவும் அந்த அழகான பசுக்களும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒரே கனவு தான். எப்படி அந்த பசுக்கள் அவலட்சணமான பசுக்கள் நல்ல பசுக்களை பச்சித்து போடுதோ அதே மாதிரி நல்ல கதிரை முற்றி இருக்கிற கதிரை அந்த கதிர் வந்து என்ன பண்ணுது, ரொம்ப அந்த கதிர் வந்து அழிச்சு போடுது. 2 கனவும் ஒண்ணுதான். முதல் 7 வருஷம் நல்ல செழிப்பானதா வளமானதா உங்க நாடு இருக்கும். பொதுவாக இந்த தேசமே நல்லா செழிப்பா இருக்கும். அடுத்து வர்ற 7 வருஷங்கள் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கொடிய பஞ்சகாலம் வரும். அதனால என் ஆண்டவன் உங்ககிட்ட என்ன சொல்லறாருன்னா, நீங்க வந்து அப்போ நல்லா அந்த இது சீக்கிரமே சம்பவிக்க போகுது. அதனால அந்த வரப்போகிற அந்த 7 வருஷங்களும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்களை வந்து அந்த தானியங்களை வந்து சேமிச்சு வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சேமிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பஞ்ச காலத்துல உதவும். அதுக்கு நல்ல விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு அதிகாரியை வந்து தலைவனா வச்சுக்கோங்க அப்படின்னு நடக்க போறது என் தேவன் வந்து சீக்கிரத்திலே இது நடக்க போகுதுன்னு உங்களுக்கு அறிவிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் அந்த ராஜாவுக்கு என்ன ஆகுது, 1000 வாட்ஸ் பல்பு எரிஞ்சு எப்படி இருக்கு, ரொம்ப பிரகாசமா இருக்கும்ல, அது மாதிரி அந்த அவருடைய அந்த முகம் சந்தோஷத்துல பிரகாசமாகுது அவருக்கு. எப்படின்னா யாருமே சொல்ல முடியாத ஒரு இதை, அதாவது பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொல்லிட்டாரே, இந்த யோசேப்பு மூலியமா தேவன் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சரி, உன்னையை விட எனக்கு அறிவாளி, இந்த விவேகமான ஞானமானவன் இந்த உலகத்துல யாருமே எனக்கு கிடையாது. உன் மூலியமா தேவன் வந்து உனக்கு சொல்லியிருக்கிறாரு, நீ தான் இந்த இதுல இந்த எகிப்துக்கே நீ தான் தலைவனா இருக்க போற, நீ தான் எல்லாமே நீயே பார்த்துக்கோ, நான் அரசவையில உட்கார மட்டும்தான் செய்வேன், மற்ற எல்லா காரியங்களிலும் நீ தான் தலையிட்டு எல்லாத்துக்கும் நீ தான் பார்த்துக்கணும். இந்த தேசத்தையே எகிப்து தேசத்தையே நீ தான் நல்ல ஒரு அதிகாரியா இருந்து தலைவனா இருந்து வழி நடத்தணும். நீ என்ன சொல்றியோ நாங்க அதுபடி என்னுடைய ஜனங்கள் வந்து அதற்கு கீழ்ப்படிவாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, அவங்க ஒண்ணு எதிர்த்து அவங்க கையவோ காலோ கூட அசைக்க முடியாது. நீ என்ன சொல்றியோ அதுக்கு கட்டுப்பட்டு அவங்க நடப்பாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன பண்றாரு, அவனுக்கு நல்ல புது புது ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் செயின், நல்ல பொன் செயின், அதாவது தங்க செயின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய செயின்லாம் போட்டு அவனை அழகு பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் போற குதிரை வண்டியில இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்து ஒரு செகண்டா இருக்கிற அந்த வண்டியில அவனை ஏத்திக்கிறாரு. அவனை ஏத்தி அந்த சுற்றி பார்க்கறதுக்கு, அந்த எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கறதுக்கு அந்த வண்டியை கொடுக்குறாரு. அடுத்து என்னன்னா, அந்த ஊர்லேயும் பக்கத்துல இருக்கிற அந்த ஊர்லேயும் ஓன் பட்டணத்தான், அதே மாதிரி அந்த இவருக்கு வந்து யோசேப்புக்கு வந்து பார்வோன் ஒரு பேர் வைக்கிறாரு. என்னன்னா சாப்நாத் பண்ணையா. என்ன பேரு? சாப்நாத் பண்ணையா அப்படிங்கிற பேரை வந்து கொடுக்குறாரு. சரிங்களா? அதே மாதிரி ஓன்கிற ஊர்ல இருக்கிற, அதாவது ஓன் ஊர்ல இருக்கிற பாத்திபிராவின் மகள் யாருன்னா ஆஸ்நாத். அந்த ஆஸ்நாத்தை யோசேப்புக்கு மனைவியா கொடுக்குறாரு. இப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஓஹோ நான் வந்து சிறைச்சாலையில இப்படியே என் வாழ்க்கை போயிரும்னு நினைச்சேன், என்னை ஆராதிக்கிற என் தேவன் வந்து என்னை கைவிடவே இல்லை, என்னைய வந்து இந்த தேசத்துல உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி ஓகேன்னு நான் நன்றி சொல்லிட்டு அந்த நகர்வலமா போறதுக்கு அந்த எகிப்து தேசத்தை முழுவதும் சுத்தி பார்க்கறதுக்கு யார் போறா, யோசேப்பு போறாரு. சரி, இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு தேசங்களெல்லாம் போய் அப்போ 7 வருஷங்கள் தொடங்குது. அந்த 7 வருஷத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு, அதாவது விளையிற விளைச்சல்கள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாரு, அந்த யோசேப்பு என்ன பண்றான், எடுத்து சேமிச்சு வைக்கிறான். அந்தந்த ஊர்ல இப்போ ஒரு ஊருக்கு போறாங்கன்னா அந்த ஊர்ல அந்த சேமிப்பு கிடங்கு இருக்கு இல்லையா, தானியங்களெல்லாம் சேர்த்து வைக்கிற கிடங்கு இருக்கு இல்லையா, அந்த கிடங்குல சேமிச்சு வைக்கிறான். வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அந்த அளவுக்கு அந்த அபரிமிதமா ரொம்ப பெருகிச்சு தான். அதனுடைய விளைச்சல் வந்து ரொம்ப செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தானே, செழிப்பா இருக்குன்னு ஆண்டவர் உணர்த்திருக்காரு தானே, அந்த அளவுக்கு செல்வ செழிப்பா இருக்கிறாங்க. நிறைய தானியங்கள் சேர்த்து வைக்க இடம் இல்லை, அந்த தானியங்களை கொண்டு போய் சேர்த்து வைக்க இடம் கொள்ளாம போக மட்டும் அவ்வளோ தானியங்களை சேர்த்து வைக்கிற அந்த யோசேப்பு அந்தந்த ஊர்ல கரெக்டா
எப்படி எப்படி சேஃப்டி பண்ணி வைக்க முடியுமோ சேர்த்து வைக்கிறான். ஏன்னா பின்னாடி கண்டிப்பாக பஞ்சகாலம் வரும், அதுக்கு தேவைப்படும் சொல்லி எந்தெந்த ஊரெல்லாம் இருக்குதோ அந்த ஊருக்கெல்லாம் போய் அங்கங்கேயே சேமித்து வைக்கிறான். இப்படி இருக்கும் போதேவும் ஆஸ்லாந்த மேரேஜ் பண்ணியிருக்கிறான் தானே, அப்போது அவங்களுக்கு 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. மூத்தவன் பேர் என்ன பேருன்னா மனாசே. மனாசேன்னு ஏன் பேர் வச்சாருன்னா, இப்போ யோசேப்பு வந்து அவங்க தேசத்தை விட்டு தாய் தகப்பனை விட்டு ரொம்ப கவலைப்பட்டு அவன் வேதனையெல்லாம் மறந்துட்டாப்பு தானே, அவங்க பேரண்ட்ஸையும் இப்போ கொஞ்சம் மறந்து இருக்கிறான். அதே மாதிரி அவனுடைய கவலையும் கொஞ்சம் மறைஞ்சிருக்கு. அப்படி மறைய வச்சதுனால அவனுடைய துக்கங்கள் கவலைகள் அந்த பேரண்ட்ஸை வச்சு பிரிஞ்சு வந்த அந்த கவலை எல்லாத்தையும் மறக்கடிச்சதுனால அந்த குழந்தை மூத்த பையனுக்கு பேரு மனாசே அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இன்னொரு குழந்தைக்கு பேரு எப்பிராயிம். ஏன் எப்பிராயிம் பேர் வச்சாருன்னா, அதாவது சிறுமைப்பட்டு கிடந்த இந்த தேசத்துல தேவன் என்னை மிகவும் பழுக பெருக பண்ணினார் அப்படின்னு சொல்லி 2வது மகனுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? எப்பிராயிம் அப்படிங்கிற பேரு யோசேப்பு வைக்கிறாரு. சரியா? இப்படி காலங்கள் போய்கிட்டு இருக்குது. 7 வருஷம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. நல்ல செல்வம் செழிப்பா எல்லாரும் சுபிட்சமா எல்லாரும் வாழ்றாங்க. நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது அடுத்து என்ன வரும்? 7 வருஷம் முடிஞ்சிடும், அப்படித்தானே? 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து இன்னொரு 7 வருஷம் வரும் தானே. அந்த 7 வருஷம் என்னது? பஞ்சகாலம், அப்படித்தானே? ஆமா, பஞ்சம்னா என்ன? ஆமா, சாப்பாடு முக்கியமா தானியங்கள் இருக்காது. தானியங்கள் இருந்தால் நம்ம சாப்பிட முடியும், அப்படித்தானே? தானியங்கள் மூலியமா தானே என்னதுனாலும் நம்ம எப்படி இட்லி தோசை எது சாப்பிட்டாலும் அரிசி இருக்கணும், உளுந்து இருக்கணும். அதே மாதிரி இப்போ சப்பாத்தி சாப்பிடணும் என்ன வேணும்? கோதுமை வேணும், அப்படித்தானே? அந்த மாதிரி சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு என்ன வேணும்? தானியங்கள்லாம் வேணும். அப்போ பஞ்சகாலம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? எந்த பொருளுமே அந்த தானியங்கள் எதுவுமே கிடைக்கல, வாழ்வாதாரமே ரொம்ப நொடிச்சு போச்சு. அப்போ என்ன பண்றாங்க? அந்த எகிப்து தேசத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கூடி யார்கிட்ட வராங்க? பார்வோன் கிட்ட வராங்க. ராஜாவே, எங்களால பசி தாங்க முடியல, எங்களால எதுவுமே விளைய வைக்க முடியல, மழையே இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே வரமாட்டேங்குது, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு பார்வோன் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த பார்வோன் ராஜா என்ன சொல்றாரு? நான் வந்து எல்லாத்துக்கும் அதிகாரியா யார் வச்சிருக்கிறேன்? யோசேப்பை வச்சிருக்கிறேன். நீங்க எதுனாலும் யோசேப்பு கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி யோசேப்பு கிட்ட அனுப்பிடுறாரு. உடனே இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? அந்த எகிப்து தேசத்து மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? அந்த யோசேப்பு கிட்ட போய், யோசேப்பு எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யி அப்படின்னு சொன்னோடனே யோசேப்பு என்ன பண்றான்? தங்கிட்ட இருக்கிற தானியங்களை என்ன பண்றான்? விலைக்கு விற்கிறான். அப்போ மக்கள் என்ன பண்றாங்க? அந்த தானியங்களை வாங்கிட்டு போய் செஞ்சு சாப்பிட்றாங்க. அப்போ வர வர பஞ்சம் வந்து எப்படி இருக்குது? ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. எகிப்து தேசம் மட்டுமல்ல, எகிப்து தேசத்துலயாவது இவங்க வந்து தானியங்களை சேர்த்து வச்சதுனால ஓரளவு பஞ்சம் கம்மியா இருக்குது. மற்ற தேசங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த தேசம் எல்லா தேசத்துலையும் என்ன பண்ணுது? பஞ்சம் ரொம்ப இதா இருக்குது. ரொம்ப பஞ்சத்தினால மக்கள் நிறைய பேர் இறக்குறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த மக்கள் எல்லாம் இந்த மாதிரி யோசேப்பு வந்து தானியங்களை விலைக்கு விற்கிறான், தானியங்களை சேர்த்து வச்சு கொடுக்குறான் அப்படின்னு கேள்விப்பட்டு பல தேசத்துல இருந்தும் ஜனங்கள் என்ன பண்றாங்க? இவங்கிட்ட வந்து தானியங்களை வாங்கிட்டு போறாங்க. இதுதான் இந்த வாரம் நம்ம பார்த்தது. சரி, இதுக்கப்புறம் இந்த பஞ்சகாலம் எப்படி இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாமா குட்டீஸ்? பாய் குட்டீஸ். இவ்வளோ நேரம் நீங்க சூப்பரா ஏசப்பாவை ஆராதிச்சீங்க, நல்லா கதெல்லாம் கேட்டீங்க தானே? இப்போ இது என்ன டைம்? ஆமா, மெமரி வேர்ட்ஸ் டைம். ஆமா, நம்ம தொடர்ச்சியா எந்த புஸ்தகத்துல இருந்து நம்ம மெமரி வேர்ட்ஸ் படிக்கிறோம்? ஆமா, ஞாபகம் வச்சிருக்கீங்களா? வெரி குட். நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல இருந்து தானே படிக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆதியாகமம்ல வந்து 41வது அதிகாரத்துல 52வது வசனம் படிக்க போறோம். என் கூட திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 41வது அதிகாரம் 52வது வசனம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பலுக பண்ணினார் அப்படின்னு இந்த இடத்துல யாரு சொல்றா? ஆமா,
யோசேப்பு சொல்றாரு, ஏன் உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே, நீங்க எல்லாம் நல்ல கதைலாம் கேட்குறீங்க தானே. ஆமா குட்டீஸ், என்னாச்சு? யோசேப்பு நிறைய பாடுகள், அப்படிதானே. அவங்க சொந்த அண்ணாங்க அவனை தூக்கி குழியில போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எடுத்து அவனை கைதியா ஒரு தேசத்துல காசுக்காக வித்துட்டாங்க. அந்த போன இடத்துலயும் அவனுக்கு நிறைய பிரச்சனைகள். அவன் உண்மையான ஒரு பையனா இருந்தாலும், உண்மையான ஒரு மனுஷனா இருந்தாலும் நிறைய பாடுகள் அவன் சகிச்சு, நிறைய பிரச்சனை அவனுக்கு, அப்படிதானே. ஆனாலும் என்ன பண்ணாரு ஏசப்பா? அவனை கைவிட்டாரா? இல்ல. என்ன பண்ணாரு ஏசப்பா? அவரோட பிள்ளைங்களை ஏசப்பா கைவிடுவாரா? இல்ல தானே. அதே மாதிரி ஏசப்பா என்ன பண்றாரு? அவர் நினைவு கூர்ந்து யோசேப்பை ஆசீர்வதிச்சு அவனுக்கு 2 மகன்கள். முதல் மகன் பேர் என்னது? மனாசே. வெரி குட். ரெண்டாவது என்ன பண்றாரு ஏசப்பா? எப்ராஹிம்னு ஒரு குழந்தைய தராரு. இந்த எப்ராஹிம்னு ஒரு பையனை ஏசப்பா யோசேப்புக்கு ஒரு பரிசா கொடுக்கும் போதுதான் அந்த இடத்துல என்ன சொல்றாரு? நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல என்ன பண்ணாரு? தேவன் என்னை பழுக பண்ணினார். அதே மாதிரிதான் குட்டீஸ், இந்த நாளில நான் உங்களுக்கும் சொல்றேன், ஏசப்பாவை நம்பி ஏசப்பாக்காக நிக்கிற யாரையுமே என்ன பண்ண மாட்டாரு ஏசப்பா. ஒரு காலமும் கைவிட மாட்டாரு. நம்மள என்ன தெரியுமா பண்ணுவாரு? ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மள ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிச்சு எல்லாருக்கும் முன்னாடி நம்மள பெஸ்டா, நம்மள ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா, நம்மள ஒரு பெரிய பெரிய ரொம்ப ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு பர்சனா என்ன பண்ணுவாரு? ஏசப்பா நிப்பாட்டுவாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எல்லா சிச்சுவேஷனும் அகெயின்ஸ்டா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாவை உருக பற்றி பிடிச்சுக்கணும். என்ன நடந்தாலும் ஏசப்பாவை பிடிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு காலம் வரும். எப்படியோ ஏசப்பா யோசேப்பை படிப்படியா உயர்த்திட்டு போனாரோ, அதே மாதிரி என்ன பண்ணுவாரு? நம்மளையும் ஏற்ற காலத்துல என்ன பண்ணுவாரு? உயர்த்துவாரு. ஓகேவா குட்டீஸ்? நீங்க என்ன பண்ணணும்? இந்த நாளோட மாரல் என்ன? ஆமா, எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் யாரை நம்ம பற்றி கொள்ளணும்? ஏசப்பாவை உறுதியா பற்றி கொள்ளணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய நிறைய ஆசீர்வாதத்தை நம்மளோடதாக்கிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி ஒரு வசனத்தோட, ஒரு மாரலோட உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பாய். குட்டீஸ், praise Lord, it's quiz time. உங்களுக்கு இப்போ நான் 5 questions கேட்பேன். அந்த 5 questionஸ்க்கும் ஆன்சர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பார்வோன் கண்ட சொப்பனத்தில் அழகும் புஸ்தியுமான பசுக்கள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 8. உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின், பார்வோன் கண்ட சொப்பனத்திற்கு யார் அர்த்தம் சொன்னான்? ஆப்ஷன் ஏ மந்திரவாதி, ஆப்ஷன் பி சாஸ்திரி, ஆப்ஷன் சி யோசேப்பு. தேர்ட் கொஸ்டின், யோசேப்பின் இளைய மகன் யார்? ஆப்ஷன் ஏ எப்ராஹிம், ஆப்ஷன் பி மனாசே, ஆப்ஷன் சி அஸ்நாத். நான் சில சரியா தவறா கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். உங்களுக்கான ஃபோர்த் கொஸ்டின், பார்வோன் 2 சொப்பனங்கள் கண்டான், சரியா அல்லது தவறா? ஃபிஃப்த் கொஸ்டின், பார்வோன் கண்ட சொப்பனத்திற்கு மந்திரவாதி அர்த்தம் சொன்னான், சரியா அல்லது தவறா? கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. இதே மாதிரி சில கொஸ்டின்ஸோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பாய். நம்ம யோசேப்புடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? யோசேப்பு அவங்க தகப்பனார் இஸ்ரேலுக்கு, அதாவது யாக்கோபுக்கு ரொம்ப நல்ல பையனாக இருந்தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டம் பிரச்சனை வந்துச்சு. ஆனாலும் அவன் கர்த்தருக்குள்ள உறுதியாக இருந்தான். இப்போ சிறைச்சாலையில் இருக்கிற இந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்த நினைச்சாரு. இப்போ பார்வோனுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல யாரும் இல்லை. அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை யோசேப்பு தான் சொல்ல முடியுங்கிறது தேவன் நியமித்தது. கர்த்தர் இந்த யோசேப்பை உயர்த்த ஆரம்பித்தார். அதே மாதிரி கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார், நீங்கள் அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கும்போது. நம்ம இன்னைக்கு கேட்ட இந்த மாரல் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, எங்கள் அன்பு ரட்சகரே, ஆராதனைக்குரிய தெய்வமே, யோசேப்புடைய வாழ்க்கையில் எத்தனையோ இடர்பாடுகளை அவன் கடந்து வந்தாலும் அவனுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசனத்தில் நீங்கள் உண்மையாக இருந்து அவனை உயர்த்துனீங்க. அந்த உயர்வு வர வரைக்கும் யோசேப்பு பொறுமையோடு உங்களுடைய கரத்தில் அடங்கி இருந்தான். அதே போல் இந்த சத்தியத்தை கேட்குற எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பலத்த கரத்தில் அடங்கியிருந்து ஏற்ற காலத்தில் நீங்கள் உயர்த்துற வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் அடங்கி இருக்கிற ஒரு கிருபை எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க. இந்த பைபிள் ஸ்கூலை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்கள் வாழ்க்கை ஒரு யோசேப்பு வாழ்க்கை போல மாறட்டும். இந்த பைபிள் ஸ்கூலுக்காக ஜெபித்து ஆயத்தம் பண்ணின ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த பைபிள் ஸ்கூலை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும்
தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய அபிஷேகமும் இறங்கி வருவதாக. தொடர்ந்து நன்மை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த பைபிள் ஸ்கூலை பார்க்குற நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இந்த பைபிள் ஸ்கூலை அறிமுகப்படுத்துங்க. இந்த பைபிள் ஸ்கூல் உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்கும். நீங்களும் யோசேப்பு மாதிரி ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.